உரங்களை கொட்டினால் அதிக மகசூல் தரும். நம்முடைய பாரம்பரிய பயிர் வகைகள் ஒரு ஆள் உயரத்துக்கு மேல இருக்கும். அதை சாஞ்சு படுக்கும் கதிர். சனிமுறை பொழிமுறை பார்த்து இருப்பா. எங்க சாஞ்சு இருக்கோ அதை குனிஞ்சா இருத்தான். அடிக்காட்டுக்கு நடுமாட்டுக்கு நுனி வீட்டுக்கு வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான். அவை பெருமாட்டி கோல் உயர கோன் உயர்வான். ஆனா இங்க வரப்பு உயரமா இருக்கு, நீரும் உயரல நெல்லும் உயரல. இப்ப என்ன நடந்திருக்க இடையில அந்த ரசாயன வெடிவுப்புகளை யூரியா உரம் கொண்டு போட்டான். இந்த யூரியாவுக்கு பெரிய கதை இருக்கு, அது அப்புறம் வர. இப்ப இதை வித்தா அந்த உரத்தை போட்டு நம்ம மகசூல் வரல, நல்லா விளையலைன்னா ஓ விதை தப்புன்னா. எப்படி சொன்னா ஓ விதை சரியில்லைன்னா அது சரியில்லை. அப்ப என்ன நான் ஒரு விதை தாரேன்னா அது என்னது 5008 5020 குட்டை வரப்புக்கு கீழே இருக்கு. அதை குனிஞ்ச எடுத்த இதை முட்டிக்கால் போட்டு எடுத்த. இப்ப அடி காட்டுல இருக்கு, நுனி வீட்டுல இருக்கு, அடி நடு மாட்டுக்கு இல்ல. ஏன் மாட்டுக்கு இல்ல? மாடை ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும்? மாடு இருக்கிற வரை சாணம் போடும். சாணம் போட்டால் இயற்கை உரம் இருக்கும். இயற்கை உரம் இருந்தா ரசாயன உரத்துக்கு விவசாயி வர மாட்டான். இந்த வியாபாரத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்ப அவன் என்ன பண்ணா நம்ம கலப்பை வச்சு விடுதான். அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். யாரு? நமது முன்னோர்கள் வகுத்து பகுத்த கோட்பாடு. அதை பின்பற்றினோம், அது நம்ம பண்பாடு. இப்ப அகல உழுவிய ஒரு 60 கிலோ எடை உள்ள நான் 70 கிலோ நான் நடந்தால் ஒரு நிலத்தில் நடந்தால் அங்க புல்லு கூட முளைக்க. அப்ப 60-70 கிலோ உள்ள மனிதன் நடந்தாலே புல்லு கூட முளைக்காது, தரை கட்டி விட்டு போகுது. அங்க கட்டிப்பட்ட நிலத்தில் செடி கொடி முளைக்காது, புல்லுதான் முளைக்கும். அதனால அப்பா என்ன சொல்றாங்க? நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இது கோட்பாடு. நல்லா இப்போ 60 கிலோ எடை இருக்கிற மனிதன் நடக்கிற இடத்துல பிரச்சனைனா 6 டன் 3 டன் 4 டன் 5 டன் எடை இருக்கிற உழவு எந்திரங்கள் டிராக்டர் இவ்வளவு பெரிய சக்கரம் அப்படி விட்டு உள்ள விட்டு நசுக்குனா எப்படி வரும்? அது உழாது, கீறிடும். உழவு எந்திரம். இந்த உழவு எந்திரத்தை கண்டுபிடித்தான், அதை சந்தைப்படுத்த யோசித்தான். மாடுகள் இருக்கிற வரை வேளாண் குடிமகன் இந்த உழவு எந்திரத்துக்கு வரமாட்டான். என்னடா பண்ணலாம்? பலாயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி பொழிச்சிட்டான். இப்ப அந்த உழவு எந்திரத்தையும் இந்த ரசாயன உரத்தையும் விற்கிறதுக்கு சந்தைப்படுத்த வளர்ச்சி மகசூல் சீக்கிரம் விளைஞ்சிரும். அது 6 மாசம் ஆகுது, இது 90 நாள்ல விளைஞ்சிரும்னா நம்பி அந்த போட்டு என்ன பண்றது? இந்த குட்டப்பை 5008 5020 இந்த ரகங்களை விதைக்க ஆரம்பிச்சான். அவன் கொடுக்குற உரம் இதுக்கு ஒத்து போச்சு. ஏன்னா அதுக்காக கண்டுபிடிச்சான். பாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்போட்டு கண்ட உரங்களை போட்டு நிலத்தை நஞ்சாக்கிட்டான். நீ